திமுகவுக்கு நேரடியா ஓட்டு கேட்டா மக்கள் உன் மேல காரி துப்பிடுவாங்க என்று பயந்து கொண்டு தானே நீ சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு வேலை பார்க்கிற. நான் சீமான் பிம்பத்தை உடைக்கணும், சீமான் பிம்பத்தை உடைக்கிறதா இங்க வேலை உனக்கு? திமுக ஆட்சியில மக்கள் படக்கூடிய கொடுமையை பாக்குறியா? எத்தனை குற்றங்கள் நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, சாதிய படுகொலைகள் நடக்குது. எங்க போன நீ திருமுருகன் காந்தி? நேர்மையா நீங்க அரசியலை முன்னெடுக்கிறீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையோடு அந்த கருத்தியலோடு மோதுவதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? எந்த ஒரு துணிவே இல்லாம திமுக கொடுக்குற அந்த 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி பிழைக்கிறீங்களே, சச்ச அசிங்கமா இருக்கு திருமுருகன் காந்தி உங்களை எல்லாம் பார்க்கும்போது. நாங்க பாஜகவுடைய ஆள் இல்லடா, பாஜகவுடைய மெயின் டீமே திமுக தான் பேசுறோம். இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்களுக்கு எல்லாம் தெரியும் பாஜக சித்தாந்தத்தோடவே இந்த திமுக பயணிக்குதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் பாஜகவோட கொள்கையோட எந்த ஒரு இடத்துலயும் ஒத்தே வராத நாம் தமிழர் கட்சி அவர்களோட இணைத்து பேசுறது. அப்படி இணைத்து பேசினதானே திமுக திருமுருகன் காந்தி போன்றவர்களுக்கெல்லாம் நிறைய எலும்பு தொட்டு போட்டு நிறைய பணம் கொடுத்து பல முறை சொல்லிட்டேன். நாங்க பாஜகவுடைய ஆள் இல்ல, பாஜகவுடைய உண்மையான மெயின் டீம் திமுக தான் சொல்லிட்டு பல முறை நம்ம பேசுறோம். நம்ம பேசினாலும் செவி கொடுத்து கேட்கறது கிடையாது. யாருன்னா இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய வாடகை வாயர்கள் எல்லாம் தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி, பாஜகவுடைய பி டீம், சீமானுக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள பூந்துரும் என்ற விமர்சனத்தை மட்டுமே முன்வைக்கிறான். என்ன காரணம்னா அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்தியலை எதிர்கொள்ள முடியல, சீமான் அவர்களை வீழ்த்த முடியல. அதனால அவதூறு. நான் என்ன கேட்கிறேன்னா, நாம் தமிழ் கட்சி பாஜக கொண்டு வந்த திட்டத்தையோ இல்ல பாஜக கொள்கையோ ஆதரித்து ஏதாச்சும் ஒரு இடத்துல பேசியிருக்கா? காண்பிக்க முடியுமா? காண்பிக்க முடியாது. ஆனா திமுக பாஜகவுக்கு ஆதரவாக எடுத்த நிலைப்பாட்டை 1000 சொல்லலாம். ஆனா திமுக பாஜகவுடைய ஆள் கிடையாது. ஆனா நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய ஆளு. இப்ப பாருங்க, திருமுருகன் காந்தி இன்று ஒரு செய்தி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திருமுருகன் காந்தி திமுகவின் கொத்தடிமை திருமுருகன் காந்தியை பத்தி முன்னாடியே நம்ம சொல்லிடலாம். அதாவது பெரியார் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் தனது விமர்சனத்தை முன்வைக்கும் போது பெரியார் பிம்பத்தை உடைத்த போது திருமுருகன் காந்தி அப்படியே நாட்டி நரம்பெல்லாம் முறுக்கேறி கோவப்பட்டாரு. எப்படிங்க சீமான் பெரியாரை பத்தி பேசலாம், நான் சீமானை சும்மா விட மாட்டேங்க, நான் சீமான் வீட்டை முற்றுகையிடுவேன் அப்படி இப்படின்னு ஆட்டம் காட்டினாரு. அதே போல ஈரோடு கிழக்கு தொகுதியில அண்ணன் சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு. ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிறுத்தி, வெண்ணிலா அவங்க பேரு, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பண்ணதுல திருமுருகன் காந்திக்காக விழுந்த ஓட்டு எத்தனை தெரியுங்களா? 222 வாக்கு விழுந்தது. 222 வாக்கு வாங்கின இந்த திருமுருகன் காந்தி என்ன சொல்றாருன்னா, பாஜகவுக்கு அடிமை வேலை சீமான் பார்க்கிறாரு, கொடியை சீமான் அவர்கள் கீழே இறக்கணும். பாஜக மோடிக்கு அடிமை வேலை பார்க்கக்கூடிய சீமானுக்கு புலிக்கொடி எதற்குன்னு கேட்கிறாரு. விடுதலை புலிக்கொடின்னு சொல்லக்கூட தைரியம் இல்லாத திருமுருகன் காந்தி, ஏன்னா விடுதலை புலின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா திருமுருகன் காந்தியுடைய ஓனர் ஐயா ஸ்டாலின் கோச்சி வரல, அதனால விடுதலை புலி என்ற வார்த்தையை கூட இந்த திருமுருகன் காந்தி பயன்படுத்தல. அவர் என்ன சொல்றாருன்னா, கோழை அப்படின்றாரு. கோழையே கொடியை கீழே இறக்கு. யாரு கோழை? யாருங்க தமிழ்நாட்டு அரசியல்ல கோழை? நீங்க யோசிச்சு பாருங்க. பாஜக கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ஆதரித்து வேலை பார்க்கக்கூடிய திமுக, ஆனா திமுகவை நோக்கி கேள்வியே எழுப்பாத இந்த திருமுருகன் காந்தி தானங்க கோழை? கோழையா இல்லையாங்க? அதே போல காலையில அப்பா ஸ்டாலின் போய் பார்ப்பாரு மோடிய, அதன் பிறகு உதயநிதி போய் பார்ப்பாரு மோடிய. என்ன நீங்க பாஜக எதிர்ப்புன்னு பேசுறீங்க, உங்க பேச்சை கேட்டு நாங்க சீமானெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீங்க வெக்கம் கட்டு மானம் கட்டு காலையில அப்பாவும் பிள்ளையும் போயிட்டு இப்படி மோடியை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க துணிச்சல் இல்லாத இந்த திருமுருகன் காந்தி தான் கோழை. திமுகவுல எத்தனை அமைச்சர்கள் மோடியை பாக்குறது, நிர்மலா சீதாராமனை பாக்குறது, அப்பெல்லாம் வாய் மூடி மௌனமா இருக்கக்கூடிய இந்த திருமுருகன் காந்தி தான் கோழை. ஆனா இதை எதையும் செய்யாத, பாஜகவை ஆதரித்து எந்த ஒரு இடத்துலயும் வேலை செய்யாத அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்புறாரு பத்தியா, இந்த திருமுருகன் காந்தி தான் கோழை. அதே போல ஈழ தமிழர்களை திட்டமிட்டு படுகொலை செய்தது காங்கிரஸ் கட்சி, அதற்கு துணை போனது திமுக. இன்று அந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்து அந்த திமுக கிட்ட பணம் வாங்கி கொண்டு அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்புறாரு பத்தியா இந்த திருமுருகன் காந்தி. இந்த திருமுருகன் காந்தி தான் கோழை. விடுதலை புலியின் கொடியை கீழே இறக்கணுமா? தலைவர் பிரபாகரனை பற்றி, விடுதலை புலிகள் பற்றி தமிழ்நாட்டு அரசியல்ல துணிச்சலா அண்ணன் சீமான் அவர்கள் தான் பேசுறாரு. திருமுருகன் காந்தி நீ என்ன பண்ண?
என் இன மக்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவா நின்றுட்டு இருக்க நீ. திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுற, திமுக கூட்டணியை வெல்ல வைக்க பாடுபடுற. நீ எல்லாம் தலைவர் பெயரையோ விடுதலை புலியை பத்தி பேசவோ உனக்கு தான் அறவே தகுதி இல்லை. தொடர்ச்சியா வந்துட வேண்டியது. பாஜகவுடைய ஆளு சீமான்னு சொல்லிட்டு எப்படி நீ சொல்ற? பாஜகவுடைய ஆளு சீமான் எப்படி சொல்ற? பேசுவோமா? நேற்று நடந்த நிகழ்ச்சியில, எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. மேடையில அண்ணாமலை அமர்ந்துட்டு இருக்காரு. அண்ணாமலை அமரும் போதே மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசுறாரு அண்ணன் சீமான் அவர்கள். மோடியின் அரசியலை தோல் உரித்து பேசுறாரு. அவரை நீங்க பாஜகவுடைய ஆளுன்றீங்க, அப்படிதானே? சரி, நான் கேட்கிறேன், பாஜகவுடைய ஆளுன்னு நாம் தமிழர் கட்சியை பேசுறீங்க. பாஜகவோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சிருக்கா? கூட்டணி வச்சு போட்டி போட்டிருக்கா? அப்புறம் எதுக்கு நீ பாஜகவுடைய ஆளுன்ற? சரி, திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கா? என்னங்க இப்படி கேட்டீங்க? எச் ராஜா என்ற மனித புனிதரை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது திமுக தாங்க. ஆனா திமுக பாஜகவுடைய ஆள் இல்லைங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. திமுகவை பாஜக ஆளுங்கெல்லாம் பேசக்கூடாது. சீமான் தான் பாஜக ஆளு. எப்படி இருக்கு பாருங்களா, இங்க ஒண்ணும் புரியல. நிர்மலா சீதாராமனை ஸ்டாலின் சந்தித்தா பிரச்சனை இல்லை, கனிமொழி சந்திச்சா பிரச்சனை இல்லை, மோடியை உதயநிதி சந்திச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் சந்திப்பதாக இருந்தாலும் இல்ல பொய்யான ஒரு தகவல் வந்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ள முடியாது. எப்படிங்க சீமான் நிர்மலா சீதாராமனை சந்திக்கலாம்? சந்திக்கவே இல்லையடா மூதேவிகளா. அதற்குள்ள ஏன் இப்படி நீங்க புலம்புறீங்க? ஏன் இவ்வளவு பதட்டம் ஆடுறீங்க? நீ உண்மையாவே நீ மோடி எதிர்க்கக்கூடிய ஆளா இருந்தா நீ தமிழ்நாட்டுல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலை வீழ்த்துறதுக்கு நீ களத்துல நிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்தபடி அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பேசுறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்க. அவர்களுக்கெல்லாம் என்னன்னாங்க, அண்ணன் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பொறுக்கல. இளைஞர்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வரவேற்பு வருதே, தமிழ் தேசிய அரசியல் வெற்றியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு, சீமானவர்களுடைய கனவெல்லாம் நனவாயிடுமே அப்படின்னு நினைக்கும் போது இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலா இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்புறது. கொடியை கீழே இறக்கணுமா கோழையா? உண்மையான கோழை திமுக ஆதரித்து வேலை பார்க்கிற பத்தியா திருமுருகன் காந்தி, நீ தான் உண்மையான கோழை. அதை நீ ஏத்துக்கொள், அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு பொய்யான ஒரு பரப்புரைய மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே போல நீ எல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை எல்லாம் விமர்சிக்க கூடாது. உனக்கு என்ன உரிமை இருக்கு அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு? என்ன உரிமை இருக்கு உனக்கு? ஈரோடு கிழக்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளரை நிப்பாட்டி திமுகவுக்கு தானே ஓட்டு கேட்ட. திமுகவுக்கு நேரடியா ஓட்டு கேட்ட மக்கள் உன் மேல காரி துப்பிடுவாங்க என்று பயந்து கொண்டு தானே நீ சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு வேலை பார்க்கிற. நான் சீமான் பிம்பத்தை உடைக்கணும், சீமான் பிம்பத்தை உடைக்கிறதா இங்க வேலை உனக்கு? திமுக ஆட்சியில மக்கள் படக்கூடிய கொடுமையை பாக்குறியா? எத்தனை குற்றங்கள் நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, சாதிய படுகொலைகள் நடக்குது. எங்க போன நீ திருமுருகன் காந்தி? இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன். ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தூக்கிட்டு வந்துடுற. சீமான் அவர்கள் பாஜக ஆளுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில திணிக்கிற. என்னடா பொழப்பு உங்களுக்கு இதெல்லாம்? என்ன பொழப்பு இதெல்லாம்? நேர்மையா நீங்க அரசியலை முன்னெடுக்கிறீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையோடு அந்த கருத்தியலோடு மோதுவதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? எந்த ஒரு துணிவே இல்லாம திமுக கொடுக்குற அந்த 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி பிழைக்கிறீங்களே, சச்ச அசிங்கமா இருக்கு திருமுருகன் காந்தி உங்களெல்லாம் பார்க்கும்போது. முக்கியமா பாருங்க, நம்ம பல காணொலிகள் போடுறோம். நாங்க பாஜகவுடைய ஆள் இல்லடா, பாஜகவுடைய மெயின் டீமே திமுக தாண்டான்னு பேசுறோம். இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் பாஜக சித்தாந்தத்தோடவே இந்த திமுக பயணிக்குதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் பாஜகவோட கொள்கையோட எந்த ஒரு இடத்துலயும் ஒத்தே வராத நாம் தமிழர் கட்சி அவர்களோட இணைத்து பேசுறது. அப்படி இணைத்து பேசினதானே திமுக திருமுருகன் காந்தி போன்றவர்களுக்கெல்லாம் நிறைய எலும்பு தொட்டு போட்டு நிறைய பணம் கொடுத்து இன்னும் அவர்களை வளர்த்தெடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த திருமுருகன் காந்தி போன்றவர்களாம் பாடுபட்டு இருக்காங்க. முக்கியமா கொடியை கீழே இறக்கணும், கோழை என்ற வார்த்தையை அண்ணன் சீமான் குறித்து பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த திருமுருகன் காந்தியின் பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.